சீனி கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி எடுத்து வச்சுக்குவோம். சீனி கிழங்க நல்லா கழுகிட்டு, அதுக்கு தோல் எல்லாத்தையும் இப்படி நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதையும் நல்லா திரும்பவும் கழுகிட்டு, குட்டி குட்டி பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை சென்னையிலலாம் சக்கரவள்ளி கிழங்குன்னும் சொல்லுவாங்க. இதை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, அதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, கட் பண்ணியிருக்கிறதையும் போட்டு, அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடியையும் அதில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு உப்பும் தேவைக்கு போட்டு அதையும் நல்லா அப்படி கிளறி விடலாம். தண்ணி எதுவுமே நம்ம விட வேண்டாம். அப்படி ஓப்பன்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ண போதும். இது நல்லா அப்படி குக் ஆகி வரும். இதில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு வந்து இப்படி தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேண்டான்னா அதை விட்டுடலாம். அப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சாச்சுன்னா வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆயாச்சுன்னா நல்லா அப்படி முறுமுறுன்னு வந்திருக்கும். வந்தாச்சுன்னா இது ரெடி ஆயிரும். இது நம்ம தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.